நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு டே. அதனால இன்னைக்கு உங்க கூட பேசணும்னு விரும்புறேன். எங்க திரும்பினாலும் மழை, சகதி, நல்ல சில் கிளைமேட் நல்லா இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது. சோ இந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு நாளைக்கு சண்டே இல்லையா? எந்திரிக்கும் பொழுது நமக்கு தோணும், ஐயோ மழை பெய்யுது, எப்படி சர்ச்சுக்கு போறது? இந்த மாதிரிலாம் நிறைய எண்ணங்கள் நமக்கு என்ன செய்யும்? வரும். சர்ச்சுக்கு எப்படி 2 பிள்ளைங்கள கூட்டிட்டு போறது? எப்படி சாத்தியமா? அப்படின்னு சொல்லிட்டு மழையை காரணம் காமிச்சு நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போறத நிறைய நேரம் கட்டடிக்கிறதுக்கு பிசாசு என்ன செய்வான்? நம்மள மனசை தூண்டி விடுவான். சோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட ஒரு வார்த்தை பேசிட்டார். பிரசங்கி 11வது அதிகாரம் 4ஆம் வசனம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். காற்றை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா விதையை போட மாட்டாங்க விவசாயிகள். மேகங்களை பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அறுக்க முடியாது. சோ வாழ்க்கையில சாக்கு போக்கு சொல்கிறவன் என்னைக்குமே முன்னேற முடியாது. தேவனை தேடுறதுக்கு எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகளும் நம்மளுக்கு ஒத்து வராது. ஆனா நம்ம அதுக்கு முன்னாடியே தயாராகணும். ஆண்டவரே நாளைக்கு நாங்க சர்ச் போனோம், எங்களுக்கான தடைகள் எல்லாம் உடைங்க, எங்களுக்கு அதுக்கான ஆயத்தங்களை நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி முந்த நாளே நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு என்ன தடைகள் இருந்தாலும் அதை உடைத்து, இயற்கை கூட தடையாக வந்து நின்னாலும் அதை உடைத்து கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆலயத்து கூட்டு போவார். அதே போல ஆலயத்துல இருக்கிற போதக பிதாக்களும் இந்த மக்கள் அவளோடு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மளோடு பேசணும் என்று சொல்லி, அதனால ஒவ்வொரு ஊழியக்காரர்களா இருக்கிற நம்மளும் ஜனங்களுக்காக காத்திருந்து இந்த வாரம் முழுக்க வார்த்தை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்க நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க பல தடைகளை தாண்டி சூழ்நிலைகளை தாண்டி கர்த்தரை தேடி வரும்போது பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தீப்பிளம்பாய் ஜனங்களுக்கு பிரயோஜனப்படணும். சோ இந்த நாள்ல இந்த வசனத்தின்படி சாக்கு போக்குகளை தூக்கி எறிந்துட்டு மழை காலத்துல மிஸ் பண்ணாம அழைத்துட்டு போங்க. காட் பிளஸ் யூ.